இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் என்கின்ற பெருமைக்குரிய பாரதிய அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது. அதனால் இதை காவல்துறை சேதப்படுத்த நான் விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்குத்தான், பிரச்சனை மக்களுக்கு இல்ல. காரணம், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும். அதனால் ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வைப்பதே இன்னைக்கு பெரிய பாடாக இருக்கிறது. போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க. அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ஓசி வாங்கிட்டு வாங்க, லேண்ட் ஓனரை போய் பாருங்க, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க, ரெவென்யூ தாசில்தாரை பாருங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை பாருங்க. புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு புரிந்து கொள்ள வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் 2021 விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை, விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை, விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை, ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை. பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது, பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து 2022, 23, 24 எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள். அதை நாம் கண்டிக்க வேண்டும்.